இங்க இந்த ஸ்னேக் கிங்டம்ல அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்காங்க. இதுல அக்கா பேரு ஜோசோ, தங்கச்சி பேரு லின்ஜியோ. இந்த அக்கா வந்து ஒரு பவர்ஃபுல்லான கோல்டன் ஸ்னேக். அதே போல இவரோட ஹஸ்பண்ட் லாங் பீச்சன் இவரும் ஒரு கோல்டன் ஸ்னேக் தான். இப்ப அக்காவும் தங்கச்சியும் ஒரே டைம்ல பிரெக்னன்ட் ஆயிட்டு முட்டையை போடுறாங்க. எல்லாரும் இதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஜோசோ போட்ட முட்டை ஒரு தங்க முட்டை. ஆனா கொஞ்ச நேரத்துல இந்த எக் அப்படியே கருப்பா மாறிடுச்சு. இதனால இவதான் வேற யார் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பா பேசுறாங்க. இதை இவரோட ஹஸ்பண்ட் லாங் பீச்சன் கூட நம்ப மாட்டாரு. ஆக்சுவலா இது எல்லாத்துக்குமே காரணம் இவரோட தங்கச்சி லின்ஜியோ தான். சீக்கிரட்டா இந்த கோல்டன் எக் திருடி அவரோட பிளாக் எக் ஸ்வாப் பண்ணி வச்சிருப்பான். இதுக்கும் மேல ஒரு பயங்கரமான ஷாக் என்னன்னா இவரோட தங்கச்சியும் அக்காவோட ஹஸ்பண்டும் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமான பிளான போட்டு அக்காவை ஒரு பாம்பு குழிக்குள்ள தள்ளி விட கடைசி நிமிஷத்துல கூட அக்கா வந்து ஒரு சத்தியம் பண்றா, நான் மறுபடியும் திரும்ப வந்து உங்க ரெண்டு பேரையும் பழி வாங்காம விட மாட்டேன்ற மாதிரி சொல்ல அடுத்த செகண்டே மறுபடியும் அதெல்லாம் கனவு மாதிரி திரும்ப பிறந்து பாஸ்டுக்கு போயிடுறா. ஆனா இந்த தடவை என் லைஃப் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட இருக்கா. கூட பிறந்த தங்கச்சி கூட விஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தடவை இவ ரொம்பவே உஷாரா இருக்கா. ஆனா இங்க இவரோட ஹஸ்பண்டும் தங்கச்சியும் ஒன்னா சேர்ந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா இவ தங்க முட்டையே போட மாட்டா, வெறும் கருப்பு முட்டையா தான் போடுவான்னு சொல்லிட்டு ஒரு ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறாங்க. இதனால அங்க இருந்த எந்த பாம்பும் இவளை மேரேஜ் பண்ணிக்க ரெடியாவே இல்ல. திடீர்னு ஒரு பெரிய தங்க பாம்போட ஆன்மா வந்துட்டு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு ஆப்போசிட்டா நம்ம சோசோவை சூஸ் பண்ணுது. அடா அவ தங்க முட்டையே போட மாட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி இவரோட எக்ஸஸ் பண்ணி இன்சல்ட் பண்ண இதை கேட்டதும் அங்க இருக்க எல்லாரும் இவளை ரிஜெக்ட் பண்றாங்க. ஆனா இன்னும் டெலிவரிக்கு 3 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள இவ ஒரு மேல் ஸ்னேக் கூட பேர் ஆகலனா செத்துருவா. லாஸ்டா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. இது ரொம்பவே ஆபத்தானதுன்னு தெரிஞ்சாலும் வேற வழி இல்லாம இதை சூஸ் பண்றா. அது என்னன்னா ஸ்னேக் கிங்டம்ல இருக்க ஒரு மிஸ்டீரியஸ் பிளாக் ஸ்னேக்க தேடி போறா. ஒரு பெரிய கொகமர் இருக்கு. அதுக்குள்ள போனதும் பயங்கர பவர்ஃபுல்லா மிஸ்டீரியஸ் பிளாக் ஸ்னேக்ன்றவன் உட்கார்ந்துட்டு இருக்கான். இவனை பார்த்ததும் பயங்கரமா ஷாக் ஆகுறா. ஏன்னா எல்லாரும் இவனை ஒரு லோ ரேங்க் பிளாக் ஸ்னேக்னு சொல்லி முத்திரை குத்தி ஓரம் ஒதுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அழுதுகிட்டே போயிட்டு இன்னும் 3 நாள் தான் இருக்கு, நான் எக்ஸல் லே பண்ண கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்குறான். இந்த பிளாக் ஸ்னேக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. ஆனா இவ செத்துருவான்ற ஒரே காரணத்துக்காக இதை அக்செப்ட் பண்றாரு. ஜோசோவும் இப்ப பிரெக்னன்ட் ஆவறா. இவ மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் அந்த பெரிய தங்க பாம்போட ஆன்மா என்ன சூஸ் பண்ணிருக்கு. கண்டிப்பா இந்த தடவை கோல்டன் எக் தான் வரும்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்றா. இவரோட எக்ஸ் ஹஸ்பண்டும் தங்கச்சியும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா அவ கருப்பு முட்டை தான் போட போறா. ஸ்னேக் கிங்டம்ல இருக்க எல்லாரும் ஒதுக்கி வைக்க போறாங்க. அப்புறம் அவரோட லைஃப் டோட்டலா முடிஞ்சிரும்ன்ற மாதிரி சந்தோஷப்பட டெலிவரி டேவும் வந்துருச்சு. ஸ்னேக் கிங்டம்ல இருக்க எல்லாரும் பயங்கரமா வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் தங்கச்சி வந்து ஒரு கோல்டன் எக் போடுறா. எல்லாரும் இப்ப கிளாப் பண்ணி இவ தான் ஃபியூச்சர் ஸ்னேக் மதர்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. உடனே கொஞ்ச நேரத்துல அக்காக்கும் டெலிவரி ஆகி ஒரு முட்டை வெளியே வருது. பார்த்தா இது கருப்பு முட்டையா இருக்கு. எல்லாரும் இவளை திட்டுறாங்க. ஒரு சில பேர் நாங்க தான் சொன்னோம்ல இவ கருப்பு முட்டை தான் போடுவான்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. கொஞ்சம் இருங்க எனக்கு இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டையை போடுறா. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லிட்டு போட்டு போயிட்டே இருக்கா. இப்படியே ஒரு 9 முட்டையை போட்டுறா. ஸ்னேக் கிங்டம்ல இருக்க எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அது எப்படி ஒரு ஸ்னேக் ஒரு எக் தானே போட முடியாது, என்ன வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. இவரோட எக்ஸஸ் பண்ணுக்கும் தங்கச்சிக்கும் பயம் தலை கேறிடுது. ஏன்னா இவரு நாள் தங்கச்சி தான் அவரோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி முட்டையை மாத்தி மாத்தி வச்சிருந்திருப்பா. இப்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு பாக்குறா. ஆனா மேஜிக் சுத்தமா ஒர்க்கே ஆகல. இப்ப இவரோட எக்ஸஸ் பண்ண லாங் பீச்சன் என்ன சொல்றான்னா இந்த 9 முட்டையும் ஒரு ராட்சசனுக்கு பிறந்த முட்டையா இருக்கும், சபிக்கப்பட்ட முட்டை அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லி இன்சல்ட் பண்றான்.